யாரோ எதுவோ சொல்லட்டும், உன் சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, நீ செத்து போயிடுவ, உனக்கு நீ வாழ்க்கையே கிடையாது, நீ இனி தலைவன் ஆக மாட்டாய், இனிமேல் நீ அரசன் ஆவதில்லை, இனிமேல் உன் பிள்ளைகளின் பிள்ளை நீ பார்க்க முடியாது, நீ நினைக்கிறது மாதிரிலாம் நீ உயர்வை பார்க்க முடியாது, நினைக்கிறது மாதிரிலாம் ஒரு ஜெயத்தை நீ பார்க்க முடியாது என்று பல பேர் உன் இருதயம் உடைந்து போகும் நிலையில் உன்னோடு சொல்லலாம். நீ அந்த வார்த்தையை கவனியாதே. தெய்வத்தால் நிறுத்தப்பட்ட தீர்க்கதரிசியா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலனா சொல்றேன், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செஞ்சு கர்த்தரோட மேன்மையாய் வைக்கிறார். ஆகையால் நீ வேறு எதற்கும் செவி சாய்க்காதே, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்த்து, பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் செவி சாய்ச்சுக்கோ, வசனத்துக்கு மட்டும் செவி சாய்ச்சுக்கோ. வேற எதையும் நீ கவனியாதே, வேற எதையும் கவனியாதே. கர்த்தர் ஒரு புதிய சரித்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். இந்த மாதம் இந்த கிரியை நடக்கும், இந்த மாதம் இந்த செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையில் செய்வார், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். உன் இருதயத்தை இழைக்க பண்ணினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சபையே, உன் காதுகளை விருத்த சேதனமுள்ள காதுகளாய் வைத்துக்கொள். அப்பா சொல்ற வார்த்தை மட்டும் நீர் பேசும், நீர் சொல்றது மட்டும் என் காதுக்கு வந்தா போதும் ஆண்டவரே. சத்துரு ஒருவேளை சவால் விடுத்துக் கொண்டு பலதையும் பேசலாம், உன்னை தூஷிக்கலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை அசட்டை பண்ணலாம். நீ கலங்காதே, உன்னை அழைத்த கர்த்தர் அவர் சொன்னதை செய்யும் அளவு தெய்வ சமூகத்தில் பொறுமையோடு இரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. ஒரு தொட்டு வார்த்தை ஆண்டவர் உனக்கா போட்டு தந்தார்ல, ஒரு சின்ன துண்டு வார்த்தை ஆண்டவர் போட்டு தந்தார்ல, அதை இதயத்தில் பதிச்சு வச்சுக்க. அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய முடியும். நம்ம சபைக்கு செஞ்சு சொன்னதை ஆண்டவர் செய்வார், நம் குடும்பங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார், உனக்கு சொன்னதை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் உட்கார்ந்த வண்ணமாய் இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் என்னமோ நினைச்சிட்டு வந்த ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார் இதை நினைத்து கொண்டே வந்தேன். அழுதுட்டு தான் நான் வந்தேன், கண்ணீரோடு நான் வந்தேன். ஆனா கர்த்தர் என்னோடு பேசுவதை பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் பிள்ளையோடு பேசுவது போல் இருக்கிறது. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. நான் நினைச்சு கூட பார்க்காதது. கர்த்தர் சொல்லுகிறார், தேவையற்றதை நீ கவனியாது, என் வார்த்தை மட்டும் உன் காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கட்டும், என் வசனம் மட்டும் உன் இருதயத்தில் தொனித்துக் கொண்டிருக்கட்டும். நான் உனக்கு சொல்லி அருளியவைகள் மட்டும் உன் இருதயத்திலே ஸ்திரமாயிருக்கட்டும். வேறொன்றும் உன் சிந்தனை மண்டலத்திலேயே வரக்கூடாது. கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைமுறைகளையும் சபையையும் நமது ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் கனம் பண்ண போகிறார். செல்ல தகப்பனே, நீர் பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும் என்று விரும்பியதை நீர் சொல்லி அருளிய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தம்முடைய ஜனமாகி எங்கள் அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வாழ்க்கையில் விரக்தி அடைந்து இந்த உலகத்தில் இனிமே நீ நன்மையை கூட பார்க்க முடியாது, உன் வாழ்நாள் குறுகிட்டு, உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் என்று சொல்லிக் கூட பலர் இருதயத்தை இழைக்க பண்ணிவிட்டார்கள். அந்த சரீரங்களை
பலவான் கையில் உள்ள அம்பை போல மாற்றுங்கப்பா. பலவான் கையில் உள்ள அம்பை போல மாற்றுங்கப்பா. குடும்பத்தின் நிலை, வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு அருமை பிள்ளைகள் இழைத்து போகத்தக்க வார்த்தைகளை பேசுகிற, மனம் தளரச் செய்கிற சக்திகளுக்கு முன்னே கர்த்தர் குடும்பங்களை, அருமை பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் கனசாலிகளாய், ராஜாக்களாய், சிங்காசனமுடையவர்களாய், தலைவர்களாய், பலனுள்ளவர்களாய், சாட்சிகளாய், நட்சத்திரங்களாய், உடைய கூர்மையான ஆயுதங்களாய் பயன்படுத்துவீராக. அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. மாற்றும் போது துணையா